வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கட்டாரில் உள்ள குடியிருப்பாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை. இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவின் கொடிய தாக்குதல், ஈரான் கடும் எச்சரிக்கை. ஈரான் தூதுவரை அழைத்து அசர்பைஜான் கடும் எச்சரிக்கை. இலக்குகளை அடைந்த பின்னரே போரை முடிவுக்கு கொண்டு வருவோம், ஈரான் தெரிவிப்பு. ஈரான் விவகாரத்தில் ட்ரம்பை கட்டுப்படுத்தல், செனட் சபையில் பிரேரணை. ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி உயிருடன் இருப்பதாக தகவல். தீப்பிடி தெரியும் அமெரிக்க கப்பல், ஈரான் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் 368 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைது, 2 தப்பியோட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். கட்டாரில் உள்ள குடியிருப்பாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கட்டாரில் உள்ள அதிகாரிகள் குடியிருப்பாளர்களுக்கு உயர்ந்த அவசர எச்சரிக்கையை அனுப்பியுள்ளனர். டோஹா வான்பரப்பில் பல வெடிச்சத்தங்கள் கேட்டதை அடுத்து குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது டோஹாவின் வான்பரப்பில் அதிக இடைமறைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நகர மையத்துக்கு அருகில் தொடர்ச்சியாக வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாகவும் கட்டார் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்குதலை இடைமறிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். ஈரானிய போர்க்கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய கொடூர தாக்குதலை ஒரு அட்டூழியம் என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் கண்டித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நேற்று இலங்கை கடற்கரையில் IRIS தேனா மூழ்கியதில் குறைந்தது 87 ஈரானிய வீரர்கள் உடலை இலங்கை கடற்படை மீட்டுள்ளது. பலர் காணாமற் போயுள்ளனர். ஈரானின் கடற்கரையிலிருந்து 2000 மைல்கள் தொலைவில் கடலில் அமெரிக்கா ஒரு அட்டூழியத்தை செய்துள்ளது என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி எக்ஸ் தள பதிவில் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 130 அதிகாரிகளை ஏற்றிச் சென்ற இந்திய கடற்படையின் விருந்தினரான பிரிகேட் தேனா சர்வதேச கடலில் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட பல ட்ரோன்கள் அசைபர்ஜானின் தலைநகரமான நக்சிவன் சர்வதேச விமான நிலையத்தை தாக்கியுள்ளன. மேலும் குறித்த தாக்குதல் நாட்டின் எல்லைகளில் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அதில் ஒன்று நக்சிவன் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள ஒரு முனைய கட்டடத்தை சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மற்றொன்று ஷஹராபாத் கிராமத்தில் உள்ள பாடசாலை கட்டடத்துக்கு அருகில் தரையிறங்கியதாகவும் அஜர்பைஜானின் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய குடியரசின் பிரதேசத்தில் இருந்து நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதல்களை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். இதன் விளைவாக விமான நிலைய கட்டடம் சேதம் அடைந்தது மற்றும் 2 பொதுமக்கள் காயமடைந்ததாக வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரான் தன்னுடைய இலக்குகளை அடையும் வரை அமெரிக்காவுக்கு கடுமையான அடிகளை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடுமையான அடிகளை வழங்கும் வரையில் இந்த போரை கைவிடாதென்று ஈரானிய ஜெனரல் கியோமஸ் ஹைடாரி சபதம் செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ தஸ்னீம் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில் கட்டாம் அல் அன்ஃபியா மத்திய தலைமையகத்தின் துணை தளபதி ஹைடாரி இதனை தெரிவித்தார். ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் இராணுவ நடவடிக்கைகளை தன்னிச்சையாக தொடர்வதை கட்டுப்படுத்துவதற்காக முன்வைக்கப்பட்ட பிரேரணை தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரை தொடர்வதற்கு நாடாளுமன்றத்தின் முன் அனுமதி பெற வேண்டும் என்ற தீர்மானம் அமெரிக்க செனட் சபையில் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 48 வாக்குகளும் எதிராக 52 வாக்குகளும் கிடைத்த நிலையில் அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவின் மூலம் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் அல்லது இராணுவ நகர்வுகளை மேற்கொள்ள ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு நாடாளுமன்றம் சார்பில் புதிய கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செனட் சபையின் இந்த நிராகரிப்பு தற்போதைய பதற்றமான சூழலில் இராணுவ ரீதியான முடிவுகளை எடுப்பதில் வெள்ளை மாளிகைக்கு முழுமையான அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் குறிப்பாக ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதி நெஜாத் கொல்லப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று அவர் உயிருடன் இருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சனிக்கிழமை இரவு தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் முன்னாள் ஜனாதிபதி கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. அஹ்மதி நெஜாத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் ஈரானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் வான்வெளி தாக்குதலில் அவர் இறந்ததாக முன்னர் வெளியான செய்திகளுக்கு மாறாக புதிய காட்சிகள் முன்னாள் ஈரானிய ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதி நெஜாத் உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. வான்வெளி தாக்குதல் குறித்து முந்தைய குற்றங்களை பொய்யாக்கும் வகையில் அஹ்மதி நெஜாத் ஒரு கல்லறைக்கு வருவதை காணொளி காட்டுகின்றது.
இன்று காலை வடக்கு வளைகுடாவில் ஒரு அமெரிக்க கப்பலை தாக்கியதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. கப்பல் வடக்கு பாரசீக வளைகுடாவில் ஏவுகணையால் தாக்கப்பட்டதென்றும் தற்போது தீப்பிடி தெரிவதாகவும் ஈரானிய அரசு தொலைக்காட்சி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வளைகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியின் முழு கட்டுப்பாட்டையும் தங்கள் குழு கொண்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சம்பவம் இன்னும் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ஈரானின் கடற்படை கப்பலான ஐரிஸ் டெனா நேற்று அதிகாலை இலங்கை தெற்கு கடல் பகுதியிலிருந்து 40 நாட்டிக்கல் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த போது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஈரான் கடற்படை கப்பலை தாக்கியிருந்தது. இதில் ஈரான் போர்க்கப்பல் பலத்த சேதமடைந்து கடலில் மூழ்கத் தொடங்கியதோடு அதிலிருந்து 180 பேரில் தற்போது 87 பேர் வரை சடலங்களாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் 368 கிலோகிராம் கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து கேரளா கஞ்சாவை படகில் கடத்தி வருவதாக ஊர்காவற்றுறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. படகில் மூவர் கஞ்சாவை கடத்தி கரை சேர்க்க முயன்ற போது பதுங்கியிருந்த போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்ற போதும் மூவரும் தப்பிச் செல்ல முயன்றனர். இதன்போது ஒருவரை மடக்கி பிடித்ததோடு மற்ற இருவர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். அத்துடன் கடத்தி வந்த கஞ்சா பொறிகள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகு மற்றும் வெளிப்புற இயந்திரம் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் மீட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபர் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர் வேலடை பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழல் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதியில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி.ஏ. ராஜகருணா தெரிவித்தார். இதேவேளை 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் ஒன்று எதிர்வரும் மார்ச் 11ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் புஜைரா துறைமுகத்திலிருந்து நேற்று இரவு புறப்பட்ட இந்த கப்பல் தற்போது இலங்கையை நோக்கி பயணித்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் எரிபொருள் விநியோகத்தின் போது QR முறைமை பின்பற்றுமாறு வடமாகாண அதிபர் சங்கம் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்க பிரதீபனிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வடமாகாண அதிபர் சங்கத்தினர் மாவட்ட அரசு அதிபரை அவரின் அலுவலகத்தில் சந்தித்து கோரிக்கை கடிதத்தை கையளித்தனர். எரிபொருள் பெறுவதில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள், நீண்ட வரிசை மற்றும் ஒழுங்கின்மை ஆகியவை பொதுமக்களுக்கும் அரசு உத்தியோகர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எரிபொருள் பெறுவதற்கு 3 அல்லது 4 மணித்தியாலும் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவலநிலை தொடர்வதால் அதிபர்கள், ஆசிரியர்கள் தங்கள் கடமையை சிறப்பாக நிறைவேற்ற முடியாமல் காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர். நாட்டில் தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதன் காரணமாக எதிர்வரும் மாதம் மின்சார விநியோகத்தில் தடைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ள 2026 பிப்ரவரி மாத உச்ச மின்சார தேவை கணிப்பை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை பேணுவதில் சவால்கள் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அறிக்கையின்படி இரவு நேர உச்ச தேவையை நிறைவேற்ற நீர்மின் நிலையங்கள் அதிகபட்சமாக 1300 மெகாவாட் வரை மட்டும் வழங்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.